4 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வருகின்ற ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதன் அடிப்படையில் தற்பொழுது அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆயத்தமாக இறங்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு விநியோகம் ஆனது கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் தற்பொழுது 6வது நாளாக விருப்ப மனு விநியோகம் நடைபெற்று வருகிறது. இதனை நமது ஒளிப்பதிவாளர் ஹென்றி நேரடியில் காண்பிக்க நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணியை இறுதி செய்யும் பணியில் அரசியல் கட்சிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடியாத சூழலிலும் எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு நேர்காணலும் நிறைவடைந்துள்ள நிலையில் அதேபோல திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அதேபோன்று நடிகர் விஜயின் தாவேக்காவில் விருப்ப மனுக்களும் பெறப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வேட்பாளர்கள் தேர்வில் மற்ற கட்சிகள் தீவிரம் காட்டி வரும் வேளையிலும் ஆளுங்கட்சியான திமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் கடந்த 20ஆம் தேதி அன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விநியோகமானது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அதன் அடிப்படையில் இன்று 6வது நாளாக விருப்ப மனு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வரும் 2ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விண்ணப்பத்திற்கு கட்டணமாக 1000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொது தொகுதிக்கு 25,000 மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கு 15,000 விண்ணப்ப கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 234 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகளுக்கு 64 தொகுதிகளை பகிர்ந்தளிக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள 170 வேட்பாளர்கள் களம் இறக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போது விருப்ப மனுக்களை பெற்று வரும் நிலையில் 234 தொகுதிகளுக்கும் பெறப்படுகின்றன. குறிப்பாக வேட்பாளர் விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளதால் திமுகவினர் உற்சாகம் அடைந்துள்ளனர். இதனால் அண்ணா அறிவாலயம் திமுகவினர் கூட்டத்தால் களை கட்டி வருகிறது. குறிப்பாக வழக்கமாக தேர்தல் வந்துவிட்டாலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் போட்டி போட்டு விருப்ப மனுவை அளிப்பார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் 2 பேரின் பெயர்களிலும் அதிகமாக மனுக்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வேட்பாளர் விருப்ப மனு பெறும் பணி முடிவடைந்த பின்னர் தொகுதி வாரியாக வேட்பாளர் நேர்காணலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்த உள்ளார் என்பதும் தெரியவருகிறது. அதன் அடிப்படையில் இன்று 6வது நாளாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் விருப்ப மனு விநியோகம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது.